எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கிருத்திகா. என்னுடைய சொந்த ஊர் காரைக்குடி. நான் குரூப் 2 குரூப் 3 மெயின்ஸ்ல சுரேஷ் அகாடமி மதுரையில் ஜாயின் பண்ணி படித்தேன். ஸோ என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல 327. ஸோ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி ரெவன்யூ அசிஸ்டன்ட் மதுரை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எங்கள் ஃபேமிலியில் இருந்தது சுரேஷ் அகாடமி மட்டும்தான். நம்ம எல்லாருமே ஃபெமிலியராக ஒரு குரல் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு செயலை செய்யறதுக்கு சிறந்த ஆள் யார் அப்படின்றத பார்த்து அந்த செயலை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் இருக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்ற அந்த அப்ரோச் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் மெயின்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பெஸ்டான சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் அகாடமி தான். ஸோ நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பத்துல இருந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கோச்சிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கிளாஸே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ மெயின்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்தாங்க. அதுலயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் அவ்வளோ கமிட்மெண்டா அவங்க பார்க்கக்கூடிய ஒர்க்கை அவ்வளோ சின்சியரா பார்த்தாங்க. ஸோ நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி பென்னி நம்ம யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தான மெட்டீரியல்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்க வரக்கூடிய ரிவ்யூவர்ஸ், நமக்கு ரிவ்யூ கொடுக்கக்கூடியவங்க. ஸோ பாஸ் ஆன குரூப் 2 குரூப் 3 ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே இது எப்படி இன்னும் பெட்டரா எழுதணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பொறுமையா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகாடமியுடைய ஃபவுண்டர் சுதேஷ் சாமுவேல் சார் மற்றும் கனிமுருகன் சார். அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி யூஸ்டு பென்ஸை மெயின்ஸ்க்கு எடுத்துட்டு போறது, ஃப்ரெஷ்ஷான பென்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி டைம் லேக் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் கனிமுருகன் சார் சொன்னாங்க. அண்ட் மெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 month முன்னாடி ஃபவுண்டர் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பத்தியுமே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ஈஸியா என்னால எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸோட எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நான் எடுத்துக்கிட்ட ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இங்கே கிளாஸஸாக இருக்கட்டும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் சுரேஷ் அகாடமி மட்டும்தான். ஸோ நீங்களும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் 1 என்னவா இருந்தாலும் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் சொல்யூஷன் சுரேஷ் அகாடமியாக இருக்கும். ஸோ வருகிற ஜூன் 2ஆம் தேதி சண்டே குரூப் 2 குரூப் 3 ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்மளுடைய சுரேஷ் அகாடமியில் நடக்குது. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஜாயின் த கிளாஸ் அண்ட் கெட் பெனிஃபிட்டட் பை. Thank you so much all.